கோல் டாக் நேயர்களுக்கு வணக்கம். இன்னொரு பாட்காஸ்ட்ல உங்களை சந்திக்கல ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. சித், ஹேப்பி டு சி யூ. ஆல்வேஸ் எ பிளஷர். நம்ம Thank you, sir. வந்து 2 பேரும் ஜேர்னலிஸ்ட் கம்யூனிட்டி. நிறைய காமன் இன்ட்ரெஸ்ட் இருக்கு. ஸோ அதனால இந்த பாட்காஸ்டே ஆரம்பித்தோம். நம்ம தமிழ்நாட்டில் பல கட்சிகளை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். ஏடிஎம்கேவை பற்றி கொஞ்சம் குறைவாக பேசிகிட்டு இருந்தோம் எலெக்ஷன் சமயத்திலேயே. இப்போ வந்து அவங்க ஒரு மாதிரி ஒரு பெரிய த்ரெட்டை ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நாளுக்கு நாள் கரைஞ்சிக்கிட்டே இருக்குது. இப்போ ரீசெண்டாக ஒரு மகளிர் அணி கூட்டம் வச்சுருந்தார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். அதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஃப்ரெஷ்னஸ்ஸே இல்லை. நிறைய முக்கிய தலைகளை காணும். ஒரு சோர்வாக இருந்தது. ஒரு இளைஞர்களை காணும். வாட் நெக்ஸ்ட் ஃபார் ஏடிஎம்கே சித்? ரொம்ப அடமெண்ட்டாக இருக்கார். மை வே ஆர் ஹைவே அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவில் இருக்கார் இபிஎஸ். சார், ஏடிஎம்கே சோர்சஸ் கிட்ட பேசுகிறபோது என்ன சொல்கிறாங்கன்னா, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து தன்னுடைய அரசியல் கெத்தை அப்படியே மெயின்டைன் பண்ண ட்ரை பண்ணுறாருங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க. அவர் என்ன நினைக்கிறாருன்னா, கட்சி இருக்கோ இல்லையோ நான் தான் பொதுச் செயலாளர், நான் சொல்கிறது தான் முடிவு அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க சொல்கிறாங்க. அவங்க தரப்பு வாதம் எப்படி இருக்குன்னா, அவங்க வந்து எஸ்பி வேலுமணி அவர்களோ இல்லை விஜயபாஸ்கர், 2 விஜயபாஸ்கர் அதிமுகவில் இருந்தபோது, இல்லை சிவி சண்முகம், இல்லை சிவி சண்முகம் பற்றி அப்புறமா வரலாம், மற்ற லீடர்கிட்டலாம் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு தங்கமணிலாம் கூட வேலுமணியோட தான் இருக்காரு. கரெக்ட். ஸோ அந்த லீடர்ஸ் கிட்டலாம் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நான் உங்களுக்கு பொறுப்பு கொடுத்தேன், உங்ககிட்ட காசு இருக்குது, காசும் நம்ம போட்டோம், ஜெயிச்சு கொடுக்க வேண்டியது உங்கள் பொறுப்பு, சரியா? நீங்கள் தான் அந்த மாவட்டத்தெல்லாம் நீங்கள் தான் பார்த்துக்கிட்டு இருந்தீங்க, நீங்கள் தோத்துட்டீங்க, சரியா? உங்களால் வந்து அந்த சீட்ஸை எனக்காக டெலிவர் பண்ண முடியல. நான் என்னுடைய மாவட்டத்தில் சேலத்தில் வந்து நான் நிறையா நல்லா பர்ஃபார்ம் பண்ணிட்டேன். இதுக்கு மேலே நான் உங்கள் பிஜேபி கிட்ட பேசி உங்கள் கேஸஸ், சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் இருந்த கேசஸ்லாம் வந்து ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் வந்து இப்போது ஒரு தோல்வி வந்துருச்சுங்கிறதுக்காக நீங்கள் ஓடுறீங்க. நீங்கள் 1990க்கு முன்னாடி நீங்கள் எங்கே இருந்தீங்க? நான் தான் இந்த கட்சியில் இருந்தேன், நான் தான் ஒரு பெரிய ஆளுங்கிற மாதிரி அவருடைய அரசியல் கெத்தை ஒரு கொஞ்சம் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி தான் நமக்கு தகவல். கட்சிக்கு ஒரு முக்கியமான ஆள் அவர் தான். இஸ் புல்லிங் தி ஸ்ட்ரிங்ஸ். அவர் தான் கண்ட்ரோலில் இருக்காருங்கிறது ரொம்ப தெளிவாக தெரியுது. பட் அது என்ன யூஸ்? நம்ம நிறையா பேசியிருக்கிறோம். 5 வருடத்துக்கு மேலே அவங்க எதிர்க்கட்சியாக இருக்கிற அந்த ஒரு பக்குவம் கிடையாது. ஏன் டிஎம்கே வந்து 13 வருஷம்லாம் எதிர்க்கட்சியாக இருந்தாங்க. அவங்க அப்பயே கட்சி உடையல, கட்சியிலேருந்து யாரும் வெளில வரல. இப்போ கூட பாருங்கள், டிஎம்கேலேருந்து யாருமே பெரிய தலைவர்களோ முன்னாள் எம்எல்ஏ எம்பிலாம் வெளியே வரதில்லை, மினிஸ்டர்லாம் வரதில்லை. ஏடிஎம்கே காரங்க மட்டும் ஏன் அப்படி போகணும் அப்படின்னா வந்து இந்த கட்சிக்கு எதிர்காலமே கிடையாது. விஜய் வந்ததுக்கப்புறம் ஒரு கரிஸ்மெட்டிக் லீடர் வந்துட்டார், எம்ஜிஆர் ஜெயலலிதா மாதிரி. இதுக்கு ஒன்றும் ஹோப்பே கிடையாது அப்படின்னு எல்லாரும் ரியலைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களா? இதுக்கு எடப்பாடி என்ன பதில் சொல்லியிருக்காருன்னா, இதே கேள்வி தான் நானும் கேட்டேன். இது எடப்பாடி என்ன பிலீவ் பண்ணுறாருன்னா, கட்சிக்கு வந்து 1.3 கோடி ஓட்டு வந்திருக்கு, அதில் நிறைய ஓட்டு நம்ம பாமகக்கு வந்திருக்கிறதா கூட ஐ திங்க் பாமக ஓட்டு வச்சு தான் இது சொல்கிறாங்கன்னு நினைக்கிறேன். 1 கோடி இல்லை, அவங்க இப்போ வந்து ஓவராலாக 1.35 crore கிடச்சிருக்கு. ஒரு 50 lakh ஓட்டு இழந்திருக்காங்க 21லேருந்து. அஃப்கோர்ஸ் இப்போ ஏடிஎம்கேக்கு ஒரு 21% கிடைச்சிருக்குல்ல, அதில் பாமகவோட ஓட்டு அந்த கட்சியை சேர்ந்தவங்க ஓட்டு. அவங்க பேசிக்காக அவர் என்ன நினைக்கிறாருன்னா, 1 கோடி ஓட்டு வந்திருக்கு. அவர் என்ன மனநிலையில் இருக்காருன்னா, இன்ஃபேக்ட் இது எடப்பாடிக்கு க்ளோஸாக இருக்கிறவங்க கிட்ட தான் நமக்கு தகவல் வருது. அவர் என்ன மனநிலையில் இருக்காருன்னா, இந்த விஜய் அவர்களுடைய அரசு, தாவேகா அரசு வந்து நிறைய தவறுகளை செய்யும், கவர்னன்ஸ் ரீதியான நிறைய தவறுகளை செய்யும், நம்ம கொஞ்சம் பொறுத்திருந்து பார்க்கலாம், அந்த தவறுகளை செய்கிற போது நமக்கான ஒரு ஸ்பேஸ் வரும், நம்ம மறுபடியும் வரலாங்கிற மாதிரி ஒரு கான்ஃபிடென்ஸில் இருக்கார். அது எந்த அளவுக்கு எடுபடும்னு எனக்கு தெரில. ஏன்னா நீங்கள் சொன்ன மாதிரி ரைட்டிங் இஸ் தேர் ஆன் த வாலுங்கிறது வந்து அவரை தவிர எல்லாருக்குமே கிளியராக தெரியுது. எஸ்பி வேலுமணி அவர்கள், சிவி சண்முகம், எம்ஆர் விஜயபாஸ்கர் எல்லாருக்குமே கிளியராக தெரியுது. அவர் இன்னும் கொஞ்சம் அக்செப்டிங்காக இருக்கணும், கொஞ்சம் எல்லா லீடர்ஸையும் அனுசரித்து போகணுங்கிற மாதிரி தான் எல்லாருடைய இதுவாக இருக்குது. இது வந்து அனுசரித்து போனாலே ஃபியூச்சர் இல்லைங்கிற மாதிரி எனக்கு தோணுது. ஏன்னா 19 இடங்களில் டெபாசிட் எழுந்திருக்காங்க. இதெல்லாம் அவங்க வரலாற்றிலே நடந்தது கிடையாது. அதுக்கப்புறம் பார்லிமெண்ட் எலெக்ஷன்லேயும் அவங்க டெபாசிட் எழுந்தாங்க. அதை தாண்டி திமுக இல்லைன்னா அதிமுகங்கிறது மக்கள் மனசில் பதிஞ்சிருந்தது, அதையே காலி ஆயிடுச்சு. அது வந்து அவங்களோட யூஎஸ்பி. எங்களை மக்கள் பிடிச்சி ஓட்டு போடுறாங்களோ இல்லையா, திமுக தப்பு செய்வாங்க, அவங்க வேணான்னு எங்களுக்கு ஓட்டு போடுவாங்க, நாங்கள் தான் வேறு யார் இருக்கா அப்படின்னு நினச்சிட்டு இருந்தது ஒரு அடி விழுந்துருச்சு. அப்படி இருக்கிற போது எப்படி ரீபவுண்ட் பண்ணுவாங்க? அப்புறம் இடையில வந்து திமுகவோட கூட்டு சேர்றதா பேச்சு. அப்போ நீங்கள் திமுகவுமே எதிர்த்தா கூட மக்கள் கேள்வி கேட்பாங்க, ஏன் விஜய் வரக்கூடாதுன்னு சேர ட்ரை பண்ணீங்கல்ல, இப்போ மட்டும் என்ன எதிர்ப்பு அப்படின்னு கேட்கறதுக்கு அந்த மாதிரி ஒரு இன்கன்வீனியன்ட் கொஸ்டின்ஸ்லாம் வரும். இதெல்லாம் கன்சிடர் பண்ணும்போது அவங்களுக்கு நெருக்குதல் பல இடங்களில் இருக்கிற மாதிரி தோணுது. அப்புறம் இளைஞர்கள் பெண்கள்கிட்ட
கம்ப்ளீட்டா வந்து ஒரு இது தொடர்பே இல்லன்னு நினைக்கிறேன் அந்த கட்சிக்கு. இளைஞர்கள் நான் வந்து பார்ப்பேன். ஏதாவது ஒரு ஜீன்ஸ் போட்ட இளைஞர் எங்கேயாவது இருக்கிறாரா அந்த கூட்டத்துலன்னு. வாய்ப்பே இல்ல ராஜா அப்படின்னு. ஏன்னா ஒரு பெரிய செக்ஷன் அந்த பெர்செப்ஷனே மாறிடுச்சு விஜய் வந்ததுக்கப்புறம். இதெல்லாம் எப்படி சமாளிக்க முடியும்? இது 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 இந்த வாதத்தை தான் டிவிகே சீனியர் லீடர்ஸ் ஆதவ் அர்ஜுனா அவர்களும் அருண்ராஜ் அவர்களும் தன்னோட மேடை பேச்சில் தேர்ஸ்டே அன்னைக்கு அதுதான் அவங்க கிளியராக சொல்கிறாங்க. ஏடிஎம்கே வந்து ஒரு சிங்கிங் ஷிப்பு, அங்கேருந்து அதுக்கு ஒரு அரசியல் எதிர்காலம் இல்லை. ஏன்னா திமுக எதிர்ப்புன்னு வளர்ந்த அதிமுகவை வந்து திமுகவோடைய கூட்டணி வைக்கணுங்கிற மாதிரி ஒரு பிளானை போட்டு அந்த கட்சியோடைய அடித்தளத்தையே அவங்க டிஸ்ட்ராய் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால் வந்து ஏடிஎம்கே தான் இப்போ கம்ப்ளீட்டாக டிவிகேல வரும். டிவிகே தான் புது திமுக எதிர்ப்பான கட்சிங்கிற மாதிரி ஓப்பனாகவே அவங்க பேசியிருக்காங்க. இந்த ரீசன்ஸுக்காக தான் அவங்க சொல்கிறாங்க. இது வந்து நான் இந்த ஆதவ் அர்ஜுனா, அருண்ராஜ் அவங்களாம் கேட்குறேன். இப்போ ஜெயலலிதா கரப்ஷன் சார்ஜஸில் ஜெயிலுக்கு போனாங்க. உயிரோட இருந்தால் ஜெயிலுக்கு போயிருப்பாங்க சசிகலா மாதிரி. அப்புறம் அந்த மினிஸ்டர்ஸ் மேலாம் இவ்வளோ கரப்ஷன் சார்ஜஸ் இருக்குது, எல்லார் மேலேயும் இருக்குது. ஸோ இதெல்லாம் பற்றி அவங்களுக்கு கவலையே கிடையாது. இதெல்லாம் பற்றி நம் யாருமே கவலைப்படக்கூடாதுன்னு நினைக்கிறாங்களா? அரசியல் ரீதியாக சொல்கிறாங்க டிவிக்கே தான் புது ஏடிஎம்கே தான். பட் நீங்கள் தூய சக்தின்னு சொன்ன கட்சியில் இந்த மாதிரி கரை உள்ளவங்களை நீங்கள் சேர்த்துப்பீங்க. ஜெயலலிதாவை புரட்சி தலைவின்னு சொல்லுவீங்க. ஆரம்பத்தில் எம்ஜிஆரை பற்றி தான் சொல்லிட்டு இருந்தார் விஜய். இப்போ கட்சியை சேர்ந்தவங்க எல்லாம் புரட்சி தலைவி புகழ் பாட ஆரம்பிச்சிட்டாங்க. செங்கோட்டையன் வந்து ஜெயலலிதா படத்தை வச்சிருக்காரு. இதெல்லாம் எந்த விதத்தில் நியாயம்? நாங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கவங்களாம் மடையர்களா? இந்த ஒரு கேள்வி எழுவும்ல. நீங்கள் நம்ம அவங்களுக்கு கேட்குறோம்ல, இந்த ஆதவ் அர்ஜுனாலாம். இல்லை, அதை அவங்க சைட் ஸ்டெப் பண்ணுறாங்க. அவங்க ஆப்வியஸ்லி 2017க்கு அப்புறமா ஏடிஎம்கே பற்றி தான் பேசுகிறாங்க. ஜெயலலிதாவுடைய லெகசியை வந்து அவங்க கம்ப்ளீட்டாக டேக் ஓவர் பண்ணுறாங்க. என்னை பொறுத்தவரை ஏடிஎம்கேலேருந்து வர மற்ற லீடர்ஸும் ஜெயலலிதாவுடைய ஃபோட்டோவை வந்து பாக்கெட்டில் வச்சுப்பாங்கங்கிற மாதிரி தான் நான் பார்க்குறேன். ஏன்னா அது வந்து நீங்கள் சொல்கிறது வந்து ரொம்ப கரெக்டான விஷயம் தான். இன்ஃபேக்ட் நம்மள மாதிரியான ஜேர்னலிஸ்ட் அதை அப்படி தான் பேசுவாங்க. ஆனால் மக்கள் மத்தியில் பார்த்தீங்கன்னா ஜெயலலிதாவுக்கு இன்னும் அந்த ஈர்ப்பு சக்தி இருக்குது. ஸோ அவங்க வந்து அதை பிரதிபலிக்கிறாங்க. அவங்க வந்து ஒரு தூய சக்திங்கிற ஒரு விஷயத்தை பிரதிபலிக்கல. மக்கள்கிட்டேருந்து ஒரு ஜெயலலிதாக்கான ஒரு வரவேற்பு இருக்குல்ல, ஜெயலலிதாக்கு இன்னும் அவங்க ஜெயலலிதா பற்றி அவ்வளோ அம்மா அப்படின்னு பேசுகிறாங்களே, அதை தான் அவங்க பிரதிபலிக்கிறதா நான் பார்க்குறேன். 2017 முன்னாடி எல்லாமே பக்காவாக இருந்தது. ஆமாம், ஏடிஎம்கே பேரில் எந்த பிரச்சனையும் கிடையாது. கரப்ஷன் கிடையாது, கமிஷன் கிடையாது, டெண்டர் கிட்டலாம் கரெக்டாக விட்டாங்க, எல்லாம் உத்தமராக இருந்தாங்க. நீங்கள் சொல்கிறது ரொம்ப வேலிட் பாயிண்ட். ஈவன் டிஎம்கே கூட ஜெயலலிதாவுக்கு மெமோரியல் கட்டும்போது நான் வந்து எதிர்ப்பு குரல் எழுப்பணும்னு நினச்சேன். ஏன்னா அவங்க வந்து ஊழல் கரை படிஞ்சவங்க. அவங்களுக்கு நம்மளோட பணத்தில் நீங்கள் கட்டக்கூடாது, ஏடிஎம்கே ஆஃபீஸில் நீங்கள் என்னென்னா கட்டிக்கிங்க அப்படி சொல்லணும்னு. ஆனால் அவங்க ஒரு வார்த்தையும் பேசலை. அப்போ அவங்களும் பேசாமல் இருந்ததுக்கு காரணம் இறந்தவர்களை பற்றி பேசக்கூடாதுன்னு ஒரு மரபை தாண்டி அவங்களுக்கு பெண்கள் மத்தியில் இன்னும் ஆதரவு இருக்குது. நம்ம ஏதாவது பேசி ஏடாகூடமாக போயிட போகுது, எதுக்கு வம்பு, ஏதாவது பண்ணிட்டு போங்கப்பா அப்படிங்கிற ஒரு அப்ரோச்சில் இருந்தாங்க. நீங்கள் பாயிண்ட் அவுட் பண்ண மாதிரி டிவிகேவும் அதே மாதிரி தான் நினைக்கிறாங்க. எதுக்கு அவங்க ஒரு பெரிய வசீகர தலைமை, அவங்கள பற்றி நம்ம குறை சொல்லி ஏடிஎம்கேல இருந்து இங்கே வரவங்களுக்குலாம் ஒரு தடையாக இருந்துடக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. பார்ப்போம். ஆனால் நியாயம் கிடையாது, இது அறம் கிடையாது. கரப்ஷன்னா திமுக கரப்ஷன், அதிமுக கரப்ஷன் கிடையாது. எல்லாம் ஒரே கரப்ஷன் தானே, எல்லாமே ஊழல் தானே. நியாயமாக அதையும் கண்டிக்கணும். ஒருத்தரை மட்டும் நீங்கள் தீய சக்தின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்களுக்கு ஃப்ரீ பாஸ் கொடுக்குறீங்க. நிச்சயமாக மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் நான் சில செக்மெண்ட் ஷார்ட் அண்ட் கொஸ்டின்ஸ்லாம் ரொம்ப சின்னதாக கேட்குறேன். நீங்களும் விரைவாக பதில் சொல்லுங்கள். வைகோவுடைய பையன் வந்து 20 கோடி கொடுத்தீங்க, ஒவ்வொரு தொகுதிக்கு செலவு பண்ணீங்க, கூட்டணி கட்சிகளும் சேர்த்து, அவரையும் சேர்த்து சொல்கிறார். அவங்க நின்று 4 தொகுதிக்கும் இப்போ 80 கோடி கொடுத்துருக்குறாங்க. 80 கோடி கொடுத்து செலவு பண்ண சொன்னதாக தான் அவரே சொல்கிறார் ஸ்டேட்மெண்ட்டு. திமுக மட்டும் இல்லை, எல்லா கட்சிகளுக்கும் கொடுத்தாங்க. இது குதிரை பேரம் இல்லையா, இது ஒட்டக பேரம் இல்லையா, அதுன்னு அவர் பேசுகிறாரு. வைகோவும் பேசுகிறாரு, வாய்க்கு வந்து பேசுகிறாங்க. 2 பேரும் வைகோவோட நேச்சர் தெரியும். நம்ம திரும்ப கேட்கணும்னா, ஏன் அப்பையும் பேசலை? ஒரு தொகுதி 40 லட்சம் தான் செலவழிக்கலாங்கிறது தேர்தல் கமிஷனுடைய விதி. நீங்கள் அதை தாண்டி இவ்வளோ பணத்தை நீங்கள் அப்போ எந்த கேள்வியும் இல்லாமல் செஞ்சுட்டு செலவழிச்சிட்டு இப்போ வந்து பேசினா நியாயமா அது? சார், இப்போது இந்த டிஎம்கேவோட அலையன்ஸ் பார்ட்னர்ஸு ஐயூஎம்எல், விசிகே, லெஃப்ட் பார்ட்டிஸ்லாம் கூட நம்ம கொஞ்சம் நாணயமாக நடந்துக்கிறாங்கிற மாதிரி நம்ம பார்க்கலாம். ஆனால் அவங்களும் பணம் வாங்கியிருப்பாங்க, அவங்களும் வாங்கியிருப்பாங்க. அவங்களுக்கும் செலவு கொடுத்துருப்பாங்க. அஃப்கோர்ஸ், நோ டவுட் அபவுட் இட். ஆனால் இதில் எம்டிஎம்கே மாதிரி கட்சி வந்து ரொம்ப ஓவராக எக்ஸ்போஸ் ஆகிக்கிறதா நான் பார்க்குறேன். ஏன்னா இன்ஃபேக்ட் எல்லா அலையன்ஸ் பார்ட்னர்ஸும் பெருசாக எக்ஸ்போஸ் ஆகிட்டாங்க. ஏன்னா மக்கள் வந்து அவங்கள பார்த்து சில மக்கள்லாம் சிரிக்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, ஏன்னா இப்போ நிறைய மக்கள் வந்து எலெக்ஷனுக்கு முன்னாடி இவங்க பேசின பேச்செலாம் எடுத்து வந்து கிளிப்பாக எடுத்து போடுறாங்க. ஏன் டிஎம்கேவே எடுத்து போடுறாங்க. ஏன்னா எலெக்ஷனுக்கு முன்னாடி நீங்கள் விஜய் எப்படி அட்டாக் பண்ணீங்க, ஏன்னா டிஎம்கே வந்து விஜய் பெருசாக அட்டாக் பண்ணல, அலையன்ஸ் பார்ட்னர்ஸ் தான் விஜயை பற்றி பெருசாக பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ இது வந்து அவங்க பெருசாக எக்ஸ்போஸ் ஆகிட்டாங்க. ஆனால் அரசியல் ரியாலிட்டி அப்படி இருக்குது சார். இப்போ வரப்போகிற லோக்கல் பாடி போல்ஸ், ஏன்னா
விஜய் வந்ததுக்கப்புறம் இந்த கட்சிகளுக்கான ஒரு ஸ்பேஸ் இருக்காங்கிறதே வந்து ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருந்திருக்கு. ஆனால் அவருடைய பெருந்தன்மை, விஜய் அவர்களுடைய பெருந்தன்மை, அவர் வந்து ஆட்சிலையும் பங்கு கொடுத்துருக்காங்க, ப்ளஸ் இவங்களை கூப்பிட்டு ஒரு புது அலையன்ஸையும் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. லோக்கல் பாடி போல்ஸில் இவங்களுடைய ரெலவன்ஸ் இவங்க மறுபடியும் கெயின் பண்ணிக்கிறதா இவங்க நினைக்கிறாங்க. ஏன்னா எம்டிஎம்கேக்கு வந்து சில லோக்கல் பாடிஸில் வந்து ஆவடியில் வந்து டெப்யூட்டி மேயர்லாம் இருக்குது. அவங்க இதே திமுக அலையன்ஸில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த சீட்டெல்லாம் கிடைக்காது, வெற்றி வாய்ப்பு இருக்காது. ஸோ இவங்க இப்போ தாவேக்காவோட இந்த மாதிரி ஒரு பேச்சு, விஜய் அவர்களை வந்து அப்படி சப்போர்ட் பண்ணி பேசுறது, இப்போ நீங்கள் ஐயுஎம்எல் லீடருடைய இன்டர்வியூ புதிய தலைமுறையில் பார்த்தீங்களா, அப்படி புகழறாரு. இதே விஷயத்தை தான் நானும் சில பேரும் சொன்னோம். முஸ்லீம் கம்யூனிட்டியில் யங்ஸ்டர்ஸ் மத்தியில் பெரிய வரவேற்பு இருக்குது விஜய்க்கு. அப்போ அவர் இல்லை அதெல்லாம் இல்லை அப்படின்னு சொன்னாங்க. இப்போ வந்து அவங்களும் அதே வாதத்தை தான் வைக்கிறாங்க. ஸோ அவங்களுடைய பொலிட்டிக்கல் ரெலவென்ஸை நோக்கி தான் அவங்க இந்த அலையன்ஸை, இந்த பேச்செல்லாம் பேசுகிறாங்கிறத வரப்போகிற தேர்தல்கள்லாம் வந்து நம்ம நிறைய சீட்டு வாங்கி ஜெயிக்கணும், நிறைய சீட்னா ஒரு அட்லீஸ்ட் ஒரு சாட்டிஸ்ஃபேக்டரியாக சீட்ஸ் வாங்கணும்னு நினைக்கிறாங்க. சார் இன்னொரு விஷயமும் இருக்குது. இவங்க வந்து என்னென்னா ஒரு செக்யுலர் சோஷியல் ஜஸ்டிஸ் அலையன்ஸை ஃபார்ம் பண்ணி விஜய் அவர்கள் வந்து டிஎம்கேவை ஐசோலேட் பண்ணுறாங்க. அது வந்து அதை டிஎம்கேவை நீங்கள் எப்படி ஐசோலேட் பண்ண முடியும்? அவங்களுக்கு செக்யுலரிசம் அண்ட் சோஷியல் ஜஸ்டிஸ்னு ஒரு ஆராவை கிரியேட் பண்ணுறதே காங்கிரஸ் ப்ளஸ் இந்த பார்ட்டிஸ் தான். அவங்க எல்லாரையும் இந்த பக்கம் கூட்டு வந்துட்டு டிஎம்கேவை வந்து கம்ப்ளீட்டாக ஐசோலேட் பண்ணுறதுனால இது என்ன நடக்கும்னா, டிஎம்கேக்கு 2 ஆப்ஷன் இருக்குது. ஒன்று வந்து நீங்கள் நம்ம பேசுன மாதிரி ஏடிஎம்கேவோட அவங்க போய் ஆகணும், அதை அவங்க செய்வாங்களாங்கிறது வந்து பெரிய கேள்விக்குறி. 2வது வந்து அவங்க பிஜேபி கூட சென்டரில் ஏதாச்சும் ஒரு டீலிங் பேசி தான் ஆகணும். அது பார்லிமெண்ட்ரி ஃப்ளோர் மேனேஜ்மெண்ட்டில் இருக்கட்டும், பில்ஸ் சப்போர்ட்டில் இருக்கட்டும், அப்படிங்கிற மாதிரி அதில் அவங்க எக்ஸ்போஸ் ஆகி மறுபடியும் ஸ்டேட் லெவலில் டிவிகேக்கு தான் அது ஒரு அட்வான்டேஜாக இருக்கிற மாதிரி ஒரு பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜியாக பண்ணுறாங்க அவங்க. ரொம்ப கரெக்டாக சொன்னீங்க. ஏன்னா ஐயுஎம்எல் என்ன சொன்னாங்க, நேற்றும் இன்றும் நாளை உங்களோட இருப்போம். அப்புறம் அவங்க ரொம்ப நாளாக இருக்கிற ஒரு அலை, அவங்க அண்ணா காலத்தில் உருவாக்கப்பட்ட கூட்டணி. இஸ்மாயில் இவர் இருக்கும்போது, அவர் பேர் என்ன, அவர் ஒரு பெரிய முஸ்லீம் தலைவர், அவருக்கு வந்து காயிதே மில்லத், அவர் இருக்கும்போதே வந்து உருவான அலையன்ஸ் இது. நீங்கள் சொன்ன மாதிரி அந்த செக்யூலர் அலையன்ஸுங்கிறத வந்து இப்போ காலி பண்ணிட்டாங்க. திருமாவளவன், கம்யூனிஸ்ட்டு, காங்கிரஸ், முஸ்லீம் லீக். வைகோ வந்து கொஞ்சம் பிஜேபியோட கொஞ்சம் சாஃப்ட் கார்னர் உள்ளவர் தான் அவர். இப்போலாம் அப்படி மதச்சார்பின்மையெல்லாம் பேசினா கூட, பட் ஓவராலாக நீங்கள் சொன்ன மாதிரி ஐசோலேட் பண்ணிட்டாங்க. டிஎம்கே இப்போ தனித்தனியாக தான் இருக்கிறாங்க. பிரேமலதாவோட அலையன்ஸ் இருக்கான்னு தெரியல. இந்த கொங்கு கட்சியை தவிர அவங்களுக்கு ரொம்ப ஆதரவாக இருக்கிற ஒரு குரலே நம்ம கேட்குறது இல்லை. பார்ப்போம். ஏன்னா 2029 தேர்தலுக்கு முன்னாடி இந்த கூட்டணி எப்படி வலுப்பெறுது, இது எப்படி வந்து கன்சாலிடேட் ஆகுது, திமுக வந்து பிஜேபி பக்கம் போகிறாங்களா, இந்த மாதிரி கேள்விகள்லாம் நம்ம கேட்டுக்கிட்டே இருப்போம். அப்புறம் வந்து இப்போது இந்த விமன்ஸ் ரிசர்வேஷன் அண்ட் டீலிமிட்டேஷன் இருக்குல்ல, 2 கம்பைன் பண்ணி ஒரு 2/3 மெஜாரிட்டி வேணும் அப்படின்னு நினச்சி அவங்க கொண்டு வந்தாங்க. அது ஃபெயில் ஆகிடுச்சுல்ல. இப்போ டிஎம்சியை உடைச்சிது, சிவசேனா உடைச்சிது. திமுக வந்து ஏதாவது ஒரு டீல் பேசலாமா அப்படின்னு நினைக்கிறாங்க பிஜேபி அப்படின்னு நான் டெல்லி நியூஸ் பேப்பர்லாம் படிக்கிறேன். அதாவது உங்களுக்கு ஏதாவது ஒரு கன்செஷன் கொடுக்குறோம், நீங்கள் ஏதாவது கோரிக்கை எழுப்புங்க, அதை நாங்கள் ஃபுல்ஃபில் பண்ணுறோம், நீங்கள் அப்ஸ்டெயின் பண்ணுங்கள், அல்லது வந்து ஃபேவரபுளாக வாக்களிப்பீங்களா அப்படின்லாம் பேச்சுவார்த்தை ஆரம்பிச்சிட்டு தான் சொல்கிறாங்க. அது எந்த அளவுக்கு அது 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 இல்லை ஆரம்பிச்சிருச்சு தான் நான் பார்க்குறேன். பாசிபிள் அது? அஃப்கோர்ஸ் பாசிபிள். நீங்கள் பெரிய ஒரு டெமோக்ரல் ஸ்வாடே இருக்கே நிறைய டிஎம்கே லீடர்ஸ் மேலே, சென்ட்ரல் ஏஜென்சிஸ் இருக்கிற கேசஸே நிறையா இருக்குது. இப்போ நீங்கள் இப்போ நேரு மேலே வந்து எஃப்ஐஆர் போட்டாச்சு. இப்போ இடி வந்து இது பண்ணலாம், ஆக்ஷன் எடுக்கலாம்ல. இல்லை அது இன்னும் கோர்ட் லீகல் கிளியரன்ஸ் வந்துச்சுன்னா கோர்ட்டில் வந்து இன்னும் கொஞ்சம் எங்களை கேட்காம பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அது ஒன்று பண்ணலாம். அப்புறம் வந்து வேலு அவர்கள் மேலே இப்போது டிவிஎஸ்சி கேஸ் போட்டிருக்காங்க, அதில் ஒரு இடி கேஸ் போடலாம். அப்புறம் டாஸ்மாக் கேஸை வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் சுப்ரீம் கோர்ட்டில் கேஸை விட்ரா பண்ண போகிறாங்க, ஸ்டே விட்ரா பண்ண போகிறதா செய்தி வருது. அதுலேயும் வந்து இடி மூவ் பண்ணலாம், நிறையா இருக்குது. ஆனால் இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் அனிதா ராதாகிருஷ்ணனும் செந்தில் பாலாஜி மேலே ப்ராசிக்யூஷன் சாங்ஷன் இடி பர்மிஷன் கேட்டு ரொம்ப நாள் ஆச்சு, கவர்னர் இன்னும் கொடுக்கலையே. ஸோ இதெல்லாம் வந்து நமக்கு கிளியர் பாயிண்டர்ஸாக இருக்குது. சரி, பிஜேபி எத்தனை பேரோட மறைமுக கூட்டணி வச்சுருக்கிறாங்க? இங்கே ஏடிஎம்கோட நேர்முக கூட்டணி, விஜயோட ஏதோ தொடர்பு இருக்கதா சொல்கிறாங்க இந்த கவர்னர்ஸ் அட்ரஸ் அதெல்லாம் பார்க்கும்போது. இப்போ திமுகவோட கைகோர்க்க முயல்றாங்கன்னா என்ன நடக்குது? இதுதான் பிஜேபி வந்து ராவணன் மாதிரி எல்லா கையும் கை கொடுக்குறது. சார் நம்ம வந்து போன பாட்காஸ்ட்லயே நான் பேசினேன், பிஜேபி பயங்கர ஸ்ட்ராங்காக ஆகிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு இப்போ நான் என்டிஏ பார்ட்னர், அவங்களுடைய பெரிய பார்ட்னர், சப்போர்ட் பண்ணுற நான் என்டிஏ பார்ட்னர் வந்து டிஎம்சியோடைய பிரேக்அவே ஃபேக்ஷன். அவங்க ஏதோ என்சிபிஐன்னு ஒரு பார்ட்டியில் புது பார்ட்டி ஆரம்பிச்சிருக்காங்க. அது 22, 23, 24 எம்எல்ஏவோ எம்பிஓ இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ பிஜேபி வந்து பயங்கர
ஸ்ட்ரென்த் கெயின் பண்ணிக்கிட்டு இருக்கிறதா நான் பார்க்குறேன். ஒரு 6 மாசத்துல பிஜேபியும் திமுகவும் நெருங்கி வந்தா would you be surprised? ஒரு பெரிய அதிர்ச்சியா இருக்குமா? அல்லது வந்து இத நான் எதிர்பார்த்தேன்னு சொல்லுவீங்களா? நான் எதிர்பார்த்தேன் சார். நான் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன். நான் ஆல்மோஸ்ட் வீக்லி எனக்கு நான் படிக்கிற செய்திகள், கேட்குற விஷயங்கள பார்த்தாலே எனக்கு ரொம்ப கிளியரா இருக்கு. நீங்க இப்போ இருமொழி கொள்கை அப்படிலாம் பேசுறது வந்து திமுக சொல்றது வந்து பிஜேபியை ரொம்ப தீவிரமா எதிர்க்கிற கேட்டகரியில வராது அது. நாங்க எப்போவும் சொல்லிக்கிட்டு இருக்கோம் அப்படிதான் வருமா அது? ஏன்னா நீங்க பார்த்தீங்கன்னா ரீசெண்ட் டைம்ஸ்ல பிஜேபி, மோடி இந்த மாதிரி பேரை சொல்லிலாம் திமுக பெருசா கிரிட்டிசைஸ் பண்ணி பார்த்தது இல்ல. ஏன்னா அவங்க ஃபோக்கஸ் வந்து விஜய் மேல இருக்கு, டிவிகே மேல இருக்கு. ஸ்டில் அது ஒரு எக்ஸ்கியூஸோ இப்போ பேச வேணாம் நம்ம அப்படிங்கிறதுக்கு. இல்ல அது டெஃபினெட்லி அந்த மாரி தான் இருக்கு. ப்ளஸ் விஜய் அவர்கள அட்டாக் பண்ணா தானே அவங்களுக்கு ஒரு தமிழ்நாட்டுல அவங்களுக்கு ஒரு ரெலவன்ஸ் இருக்கும். ஏன்னா அவங்க அட்டாக் பண்ண விட்டாங்கன்னா ஸ்பேஸ் காலி ஆயிடும்னு அவங்களுக்கு கிளியரா இருக்கு. ஸோ நேரடியா அவங்க கண்ணுக்கு தெரியிற எதிரி வந்து விஜய் தான். அதனால பிஜேபியை நம்ம அப்புறமா பார்த்துக்கலாங்கிற மாதிரி தான் அவங்க நினைக்கிறாங்க. இதனால எதிரிக்கு எதிரி நண்பனுங்கிற மாதிரி தான் அவங்க வந்து பார்த்துட்டு இருக்காங்கங்கிற மாதிரி நான் பார்க்குறேன். நம்ம விஜய் அண்ட் பிஜேபி அதுவும் வந்து ஒரு சீரியஸ் கொஸ்டின் கேட்கணும்ல. அவர் வந்து நான் உங்களை மாதிரிலாம் தேவையில்லாததுக்கெல்லாம் எதுக்க மாட்டேன்னு, தேவையானதுக்கு எதுக்க மாட்டேங்கிறாரு சித்து. இப்போ நான் வந்து நம்ம இந்த சிபிஎஸ்சி ஸ்கூல்ஸில் பாரதிய பாஷான்னு ஒரு 3வது லாங்குவேஜாக இந்திய லாங்குவேஜஸை படிக்கணும்னு கொண்டு வந்திருக்கிறது மறைமுகமாக ஹிந்தியை திணிக்கும் வேலை. அது ஒன்றும் சந்தேகமே இல்லை. ஆனால் மலையாளம் கற்றுக் கொடுக்குறதுக்கோ, மராட்டி கற்றுக் கொடுக்குறதுக்கோ, ஒடியா கற்றுக் கொடுக்குறதுக்கோ டீச்சர்ஸ் கிடையாது. இப்போ என்ன சொல்கிறாங்க, இப்போ ஹிந்தி அல்லது சான்ஸ்கிரிட்னு சொல்கிறாங்க. சான்ஸ்கிரிட்டுக்கும் நிறையா ஊரில் டீச்சர்ஸ் கிடையாது. வேறு வழியே கிடையாது. நீங்கள் இங்கிலீஷையும் வந்து ஃபாரின் லாங்குவேஜ் இதில் கொண்டு வந்துட்டாங்க. அது ஒரு டீச்சிங் லாங்குவேஜ் இல்லாமல் ஃபாரின் லாங்குவேஜ்னு சொல்லிட்டாங்க. அப்போ இன்னொரு ஃபாரின் லாங்குவேஜ் கற்றுக்க முடியாது. தமிழ், இங்கிலீஷ், தமிழ், அதுக்கப்புறம் ஹிந்தி அல்லது சான்ஸ்கிரிட்னு வந்துருச்சு. அது சில கன்செஷன் கொடுத்துருக்காங்க. 9வது படிக்கிற 9th பசங்களுக்கு மட்டும் எக்ஸாம் இருக்காது அப்படிங்கிற மாதிரி அடுத்த வருஷம். பட் நான் என்ன கேட்குறேன், இது எல்லாரையுமே அஃபெக்ட் பண்ணுது. இது ஒரு சீரியஸ் இஷ்யூ கிடையாது. இதெல்லாம் பற்றி விஜய் பேச வேண்டாமா? நான் வந்து எங்களோட கொள்கை எதிரின்னு சொல்லிட்டு விட்டால் போதுமா? என்னோட பர்சனலாக ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்க முடியும். என்னோட தங்கச்சி பையன், அவன் 7th படிக்கிறான். அவன் வந்து ஃப்ரெஞ்சு படிச்சுட்டு இருக்கான், இன்ட்ரெஸ்டோட படிச்சுட்டு இருந்தான். இப்போ ஃப்ரெஞ்சுக்கு பதிலாக சான்ஸ்கிரிட் படின்னு சொல்கிறாங்க. அது வந்து அவனுக்கு மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்குது. எனக்கு ஃப்ரெஞ்சு பிடிச்சி படித்தேன், சான்ஸ்கிரிட் எனக்கு பிடிக்கல, நான் ஏன் படிக்கணும் அப்படிலாம் கேட்க. இல்லை, விஜய் அவர்கள் இதுக்கு அகேன்ஸ்டாக பேச மாட்டாருன்னு தான் நான் நினைக்கிறேன். பட் ஆனால் ராஜ்மோகன் அவர்கள் பேசிக்கிட்டு தான் இருக்காங்க. செகண்ட் லெவல் லீடர்ஸ் தான் பேசுவாங்கங்கிற மாதிரி, நான் மினிஸ்டர்ஸ் தான் பேசுவாங்கங்கிற மாதிரி பார்க்குறேன். அது நீங்கள் பார்த்தீங்கன்னா அருண்ராஜ் அவர்களும், ஆதவ் அர்ஜுன் அவர்களும், ராஜ்மோகன் அவர்களும் பிஜேபி எதிர்ப்பான குரல்கள் வைக்கிறாங்க. ரொம்ப ஸ்ட்ராங்காக வைக்கல. அது பெருசாக மக்கள் விஜய் வந்து விஜய் பேசினாதான் அது பேச்சு. ஆமாம் இல்லையா? அருண்ராஜோ, ராஜ்மோகனோ இப்போ வந்து கவர்னர் போய் சூப்பர்வைஸ் பண்றதை எதிர்த்து நிர்மல்குமார் பேசுறாரு. அது போதுமா? இல்ல, போதாது. ஏன்னா இப்போ நீங்க நீட் ரீ எக்ஸாம்ல எத்தனை குடும்பங்கள், எத்தனை குழந்தைங்க பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஒரு எக்ஸாமை கூட நடத்த முடியல. நீட்டே வேணான்னு சொல்றோம். அந்த எக்ஸாமே ஒழுங்கா நடத்த முடியாம நீங்க எவ்வளோ சூசைட்ஸ் கண்ட்ரி ஃபுல்லா, அது தமிழ்நாட்டையும் நடந்திருக்குது. இதெல்லாம் வந்து ஒரு பள்ளி மாணவர்களை பாதிக்கிற விஷயத்தெல்லாம் பற்றி இவர் பேச வேண்டாமா? சும்மா லெட்டர் மட்டும் கொடுத்தா போதுமா? இதே டிஎம்கே ஆட்சியில் இருக்கும்போது அதுமாரி பண்ணும்போது இவர் எவ்வளோ பேசினார். லெட்டர் கொடுத்தா போதுமா, வேற என்ன செஞ்சீங்க, உங்கள் கள்ள கூட்டணி அது இதுன்னு பேசினார்ல. இப்போ இவரையும் கேட்கணும்ல. இப்போ சிபிஎஸ்சி ஸ்கூல் இல்லாத ஊரே கிடையாது சித்து. கிராமங்களில் கூட சிபிஎஸ்சி ஸ்கூல் வந்துருச்சு. அந்த பையனை போய் நீ வந்து ஹிந்தி படி, சான்ஸ்கிரிட் படிக்கிறது எப்படி கரெக்டாக? நான் என்ன சொல்கிறேன், நிறையா ஸ்கூலில் இந்த ஃப்ரெஞ்சு, ஜெர்மனுக்கு நான் ஒரு வழி இருக்குது. சிட்டிலேயே வந்து படிக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. வாத்தியார் டீச்சர்ஸ் வச்சுருக்காங்க. திடீர்னு அவங்க எப்படி வந்து இந்த இதெல்லாம் எடுப்பாங்க. அப்புறம் ஹிந்தி படிக்கிறது, இது சான்ஸ்கிரிட் படிக்கிறதுனால அவனுக்கு என்ன பெரிய பெனிஃபிட் கிடைக்க போகுது? ஹையர் ஸ்டடீஸ்க்கு நீங்கள் ஃப்ரான்ஸோ ஜெர்மனியோ போனீங்களா, அந்த லாங்குவேஜாவது யூஸ் ஆக போகுது. இதெல்லாம் கூட அவர் ஒரு தீவிரமாக பேசுகிறதே இல்லையா? இல்லை, அவர் பேச மாட்டார். நான் சொன்ன மாதிரி செகண்ட் லெவல் லீடர்ஸ் தான் பேசுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். அப்புறம் இது வந்து அண்ணாமலை வந்து 12ஆம் தேதி ஏதோ பொள்ளாச்சியில் ஒரு மாநாடுன்னு சொல்லியிருக்காங்க. போதை இல்லா பொள்ளாச்சின்னு ஏதோ, திடீர்னு இப்போ பொள்ளாச்சிக்கு போதை எங்கே தொடங்குதுன்னு தெரில. நீங்கள் இந்த வேலுமணி இவங்கெல்லாம் கொஞ்சம் அண்ணாமலையோட மூவை பார்ப்பாங்களா? ஏன்னா அவருக்கு ஏற்கனவே அண்ணாமலை ரொம்ப பிடிக்கும். ஒரே சமுதாயங்கிறத தாண்டி இளைஞர்கள்கிட்ட அவருக்கு ஒரு ஈர்ப்பு இருக்குன்னு அந்த ரீஜனில், உங்களுக்கு திருப்பூர், இது கோவை மாவட்டங்களில், ஈரோடு மாவட்டங்களில் கூட அவருக்கு பெரிய சப்போர்ட் இருக்குது. என் பெருந்துறையில் கூட அண்ணாமலை நிற்கணும்லாம் யாரோ சொல்லிட்டு இருக்காங்க பை எலெக்ஷன் வரப்போ. ஸோ அதில் போய் இந்த ஆட்கள் ஏடிஎம்கேலேருந்து அவங்களுக்கு ஒரு ஆப்ஷனாக பார்ப்பாங்களா? போக மாட்டாங்க சார், அவங்க போக மாட்டாங்க. இதே சேம் ரீசன். அவங்க எலெக்ஷனுக்கு முன்னாடி ஏன் டிவிகேலையோ விஜய்க்கு சப்போர்ட் பண்ணாமல் இருந்ததுக்கு அதே காரணம் தான். இவங்க வந்து அரசியலில் வெற்றியை பார்த்தவங்க. அண்ணாமலை அரசியலில்
ஒரு எலெக்ஷன் வின் பண்ணட்டும். அதுக்கப்புறம் தான் இவங்க அவங்களுடைய மூவ பார்ப்பாங்க. மறைமுகமா சப்போர்ட் இருக்கிறது இல்லாதது அதெல்லாம் போய்க்கிட்டு தான் இருக்கும். அது ஆனா வயபிள் ஆப்ஷனா வந்து இந்த ஏடிஎம்கேல உள்ள ஆட்களுக்குலாம் இருக்கவே இருக்காது. சார் இருப்பாங்க. கண்டிப்பா இருப்பாங்க. ஆனா இப்போ இருக்க மாட்டாங்க. அவர் எலெக்ஷன் வின் பண்ணதுக்கு அப்புறம் தான் இவங்க அத இவாலுவேட் பண்ணுவாங்கங்கிறது மாரி நான் பார்க்குறேன். கண்டிப்பா இருப்பாங்க. அண்ணாமலை நீங்க சொன்ன அதே ரீசன்ஸ்க்காக தான். அவருக்கு யங்ஸ்டர்ஸ் கிட்ட ஒரு ஈர்ப்பு தன்மை இருக்கு. இன்ஃபேக்ட் அமோனியா இஷ்யூல அதிகமா காம்பன்சேஷன் குடுக்கணும். கேரளால இருக்கிற ரூல்ஸ வந்து மைக்ரண்ட் லேபர்ஸுக்காக கேரளால இருக்கிற ரெகுலேஷன்ஸ் மாரி தான் நம்ம தமிழ்நாட்டுல இருக்கணும். அத ஃபாலோ பண்ணணுங்கிற மாதிரி சொன்ன ஒரே லீடர் அண்ணாமலை மட்டும் தான். அவர் ரொம்ப நல்ல ஸ்டேட்மெண்ட் வச்சிருந்தாரு. ஸோ கண்டிப்பா அவருக்கு ஒரு பொலிட்டிக்கல் ஸ்பேஸ் இருக்குங்கிறது தான் நம்ம ஃபர்ஸ்ட் டேலேருந்து பேசிக்கிட்டு இருக்கோம். ஆனா அவர் எலெக்ஷன் வின் பண்ணதுக்கு அப்புறம் தான் இந்த ஏடிஎம்கே எக்ஸ் ஏடிஎம்கே லீடர்ஸ் தான் அந்த பக்கம் போவாங்கங்கிற மாதிரி நினைக்கிறேன் நான். ஓகே. ஸோ அது அவர் உள்ளாட்சி தேர்தலில் நிற்கணும் அதுக்கு, அல்லது பை எலெக்ஷனில் நிற்கணும். பை எலெக்ஷன் உள்ளாட்சி தேர்தலுக்கு முன்னாடி வந்துடும்னு நினைக்கிறேன். ஸோ அதில் நிற்கிறதுக்கான முனைப்பை அவர் காமிக்கணும் அண்ணாமலை. ஆமா இருக்கலாம். எஸ். அப்புறம் வந்து பை எலெக்ஷன் வந்து இப்போ எதுக்கு வெயிட் பண்ணுறாங்க தேர்தல் கமிஷன்? இன்னொரு 10 வரும் வேகன்சி வரும்னு நினைக்கிறாங்களா? அஃப்கோர்ஸ் அஃப்கோர்ஸ். பெரிய ஒரு 20 தொகுதிகளுக்கு நடக்க போதா பை எலெக்ஷனு? இதுதான் பஸ் அப்படிதான் இருக்கு. இன்னும் அட்லீஸ்ட் 10 கான்ஸ்டிட்யூன்சிஸ்ல ஒரு 7 இல்லையா? 6+1 விஜயோட சேர்த்து. இதில் நீங்கள் ஸ்டாலின் போட்டிடுவார் நினைக்கிறீங்களா ஏதாவது ஒரு தொகுதியில்? போட்டியிடணுமா? சார் என்ன பொறுத்தவரை அது ஒரு டபுள் எட்ஜ் ஸ்வார்டு. அவர் போட்டியிட்டா திமுக காட்ர எனர்ஜைஸ் ஆகும். ஆனால் லோக்கல் லெவலில் வந்து விஜய்க்கு ஃபேவராக தான் இருக்குது சென்டிமெண்ட்டு. ஸோ ஸ்டாலின் அவர்கள் அந்த எலெக்ஷனை கண்டெஸ்ட் பண்ணி மறுபடியும் தோத்தார்னு வைங்களேன், அது வந்து ஒரு பெரிய அவமானமாக இருக்கும். சரி ஃபார் ஒரு பேச்சுக்கு 10 தொகுதியில் பை எலெக்ஷன் நடக்குது. அதில் வந்து அவர் ஜெயிக்கிறாரு. ஆனால் அவரை தவிர இன்னும் ஒருத்தர் தான் ஜெயிக்கிறாங்கன்னா 10லேருந்து 2 தான் ஜெயிச்சிருக்கிறதா இருந்தாலும் அது வந்து அவருக்கு ஒரு நெகட்டிவாக தான் இருக்கும்னு. அப்புறம் மக்கள் ஒரு முறை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்கன்னா ரிஜெக்ட் பண்ணது தான். நீ தோக்கடிச்சிட்டாங்க ஒரு ரியாலிட்டி. அதை அக்செப்ட் பண்ணிட்டு யூ ஷுட் ட்ரை டு மூவ் ஆன்ங்கிறத விட்டுட்டு திரும்ப அது வந்து நான் வந்து காமிக்கிறேன். அது யாரோ ஒருத்தங்க டிஎம்கேக்காரங்களே பாயிண்ட் அவுட் பண்ணியிருந்தாங்க. விஜய் வந்து இதை ஒரு திட்டத்தோட செய்கிறாரு, உதயநிதியை பற்றி பேசுறதில்ல, அவங்க அப்பா பற்றியே பேசுகிறாரு, ஸ்டாலினை வந்து அசம்பிளிக்கு கொண்டு வரணும்னு நினைக்கிறாரு. இது நான் அவரோட போட்டி போட்டு நான் ஏற்கனவே ஜெயிச்சிட்டேன், திரும்ப நான் அவரையே எனக்கு அவர் எதிரியாக காமிக்கணும்னு நினைக்கிறாரு அப்படின்லாம் பேசிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த அந்த அதை வந்து அந்த பைட்டை அவர் வந்து இது அதை அந்த அவர் போகிற தூண்டில் போய் இவர் மாட்டிக்கூடாதா? விஜய் போகிற தூண்டில் திரு ஸ்டாலின் இல்லை. அது முதல்ல அவர் திமுகவில் இந்த எலெக்ஷன் ஏன் தோத்தாங்கங்கிறதுக்காக அவர் பரிசீலனை செய்யணும். அவங்க கட்சி வந்து என்ன மாதிரியான தவறுகளை செஞ்சுருக்குங்கிறத அனலைஸ் பண்ணிட்டு அது ஆர்கனைசேஷனலி அதை சரி செஞ்சுட்டு அவர் அதை எலெக்ஷன் நின்னாருன்னா ஓகே. ஆனால் அவர் வந்து ஒரு ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்டான பொலிட்டிக்கல் லீடர். இன்ஃபேக்ட் மற்ற திமுகவில் இருக்கிற கலெக்டிவான ஒரு எக்ஸ்பீரியன்ஸை விட அவருக்கு ஒரு சென்ஸ் அதிகமாக இருக்குங்கிறது தான் என்னுடைய அபிப்பிராயம். ஸோ அவர் நிற்க மாட்டாருங்கிறது தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா வெற்றி வாய்ப்பு வந்து அவங்க 10ல் ஒரு 6 தொகுதி 7 தொகுதி ஜெயிச்சு இவர் ஜெயிச்சாருன்னா அவருக்கு ஒரு பெரிய பேர் வரும். இவர் மட்டும் 10லேருந்து இவர் மட்டும் ஜெயிச்சாருன்னா அது கட்சிக்கு பெரிய யூஸ்ஃபுல்லாக இருக்காதுன்னு நினைக்கிறேன். நல்ல அப்சர்வேஷன் அது நீங்கள் அதை வந்து அதையும் கன்சிடர் பண்ணோம். நிற்கக்கூடாது, நிற்காமல் இருக்கிறது பெட்டர். நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம். உதயநிதிக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, யங்ஸ்டர் இஸ் யங்ஸ்டர். ஸோ அதை அப்படி ஒரு இந்த பாசிங் ஆஃப் த பேட்டன் சொல்லுவாங்கல்ல, அந்த டார்ச் கொடுக்குற மாதிரி அது இந்த எலெக்ஷன் ரிசல்ட்டே அப்படி யூஸ் பண்ணிக்கலாம். அவர் மட்டும் ஜெயிச்சு மற்றவங்க தோத்தாங்களாம், அது அவருக்கு பெரிய பெருமை கிடையாது. பட் எனிவே திமுகவை பற்றி நம்ம இன்னொரு செக்மெண்ட்டில் தனியாக பேசுவோம். சரி, நன்றி.